வந்து பெனங்கா மீன் பிடிக்கிறாரு ஊரில் வாலில் மாட்டி வச்சுன்னு வந்துட்டாரு. இப்போ வந்து நல்லா ஊறட்டும். நம்ம பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. மீன் சுட்ட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஹரிஷ் ப்ரோ, அன்பு ப்ரோ 3 பேருமே வந்து கடலூர் வந்து ஃபிஷிங் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோரில் அப்புறம் வந்து பேக் வாட்டரில் 2 இடத்துலையுமே ஃபிஷிங் பண்ண போகிறோம். கேச்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷோர் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீன் மாடிச்சுனா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், டுடே நம்மளுடைய ஃபஸ்ட்டு காஸ்ட் லியோவோட ஸ்கொயர் ஹெட் தான் போடுறேன் நான் இப்போது. மீனோட ப்ரோ, பொறுமையா என்ன மீன்? என்ன ப்ரோ படங்க நான் வாலில் பிடிச்சி இருக்கிறீங்க? கைஸ் இங்கே பாருங்க கைஸ், பரத் ப்ரோ வந்துச்சு, ஹரிஷ் ப்ரோ வந்து பெனங்கா மீன் பிடிக்கிறாரு ஊரில் வாலில் மாட்டி வச்சுன்னு வந்துட்டாரு. கைஸ், நம்ம பிடிச்ச மீனுக்கு வந்து இப்போ மசாலா போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் போதாது, ஸ்பைஸியாக சாப்பிடணும் ப்ரோ. இது வந்து நம்ம நெருப்பில் வச்சு இது பண்ணுறதால ஜூஸியாக வரும், இதுவாக வராது. ஓகே ஓகே, அதனால் ரொம்ப இது பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு உப்பு அதிகமாக தேவைப்படாது. ஆமாம், நம்ம சால்ட் வாட்டரில் வாஷ் பண்ணியிருக்கோம். இவன் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் ஆகினுக்கிறான். ஓகே, கொஞ்சம் வாட்டர். சிம்பிள் தான். இதில் ஒன்றும் பெரிய மசாலாக்கெலாம் இங்கே வேலை இல்லை. இது வந்து நம்ம சொல்லுங்கள், இமிடியேட் ரெசிபி. அதாவது நம்ம இந்த மிளகாத்தூளே வாங்கிட்டு வரக்கூடாது. நம்ம ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்ம வெறும் சால்ட் வாட்டர்லேயே சுட்டு சாப்பிட்லாம். அதுதான் நேச்சராக இருக்கும். இந்த பண்ண தேவையில்லை அதிகமாக. இன்னும் கூட 2 கட் பண்ணிக்கலாமா கைஸ்? இப்போ வந்து நல்லா வரைக்கும் ஊறட்டும். நம்ம வந்து நெருப்பு பற்ற வச்சு இன்னொரு இலையை வந்து வாட்டி அதில் மடக்கணும். அப்படி தானே ப்ரோ? அப்போ தான் வந்து இலை கிளியாது.
கட்டையாக போடுங்க, இந்த மாதிரி தடி தடியாக எடுத்துகிட்டு வந்து போடுங்க. இது போட்டால் தான் கைஸ் பக்காவாக பேக் பண்ணியாச்சு. அங்கே நெருப்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து நெருப்பில் போட்டு சுட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். கைஸ் நெருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டு சாப்பிட வேண்டியது தான் சமைச்சி. வெறும் நெருப்பு மட்டும் இருந்தால் போதும். அதனால் வந்து எரியறதெல்லாம் அணைச்சி விட்டுடலாம். நான் அப்படி தான் சொல்லி வச்சுருக்கேன். கைஸ் இந்த மாதிரி வந்து நெருப்புலாம் பற்ற வச்சிங்கன்னா போகும்போது மணல் வச்சு மூடி விட்டு போயிடுங்க சேஃப்டிக்கு. ஆமாம் ஆமாம். யார்கிட்டையும் எல்லாத்தையும் கேட்டால் நல்லா சொல்லுவாங்க. தேவி அத்தை 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. தேவி சித்தி நாங்கள் ஒரு 2 லட்ச ரூபா ஓகே கைஸ் கொடுக்குறாங்க. வந்து நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கைஸ் செம்மையாக ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மீன் சுட்ட வாசனை வருது. சரியான சூடு. சூடுப்பா, சரியான சூடு. இல்லை கைஸ் பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. மீன் செம்மையாக வெந்திருக்கு கைஸ். இங்கே பாருங்க பா, சூடு சரியான சூடு. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது. சூடு தான் அதிகமாக இருக்குது. மீன் சுட்ட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குது. எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப சூடுதான், செம்ம சூடு, சூப்பராக இருக்குது, வேற லெவலு. எப்படி இருக்கு? ஜிலேபி மீன் மாதிரியே இருக்கு. ஜிலேபி மீன் மாதிரி இருக்குதா? என்ன ப்ரோ எப்படி சொல்லிட்டீங்க? ஓகே காய்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.